ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. அது மட்டும் இல்லாமல் 48 நாள் முருகருக்கான பூஜையை இந்த வளர்பிறை சஷ்டியில், அதுவும் செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் சஷ்டி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பூஜா விளாக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்று எடுத்த விளாகு. இது டீப் கிளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா, அதாவது டியூஸ்டே பூஜை பண்ணணும் அப்படின்றக்காக மண்டேவே டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, உப்பு மஞ்சள் எப்போவுமே தீர்ற அளவுக்கு விடக்கூடாது. கொஞ்சமாக இருக்கும்போதே வாங்கி கொட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே கொட்டி வச்சுட்டு வீடு துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து தான் வீடு துடைக்க போகிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். அப்புறம் எங்கே வச்சு அந்த முருகர் படத்தை வச்சு 48 நாள் பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறேனோ அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். இது குளிச்சுட்டு வந்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது இந்த கிராஸ் மேட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு விலாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், எப்போ வாங்கினது அப்படின்றது. அந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கட் பண்ணி அந்த இடத்துக்கு அளவாக போட்டு வச்சாச்சு. இப்போ தீபம் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறமா புதுசாக விளக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே முருகருக்காக ஏற்றின தீபம் விளக்கு தான். இருந்தாலும் இது 48 நாள் பூஜை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால விளக்கெல்லாம் புதுசாக வச்சுக்கலான்னு சொல்லி புதுசாகவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீதி இருந்த மேட் இன்னும் இருந்த அந்த பூஜா செல்ஃபுக்கு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான் செஞ்சேன். இது மார்னிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாசல் படிக்கு வழக்கம் போல் கோலம்லாம் போட்டுட்டு இந்த பூஜை வேலைகள்லாம் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 o'clock மேலே தான் பூஜையே நான் பண்ணினேன். இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால செவ்வாய் ஹோரை காலையில் 6 to 7 தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. செவ்வாய்க்கிழமை எப்போவுமே 6 to 7 பூஜை பண்ணுறது நல்லது. அதனால தான் 6 to 7 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ண போகிறேன். ஓகே, தீபத்துக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுறதுக்காக தான் அந்த மணப்பலகையை நான் ரெடி பண்ணேன். மஞ்சள் பூசிட்டு அந்த கோலம் சத்கோண தீபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூஜை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்பவுமே விளக்கு தரையில் வைக்கக்கூடாது, வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பிளேட் வச்சுருக்கேன். அப்பயும் அந்த பலகை குட்டி பலகைன்றதுனால அந்த 2 தீபத்துக்கு வைக்க முடியல, அதனால் விட்டுட்டேன். ஓகே, பரவாயில்ல. இப்போ பிரசாதமாக வெத்தலை பாக்கு 2 பழம் அவ்வளோதான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிள்ளையார் பிடிச்சிக்கலாம். ஏன்னா எந்த பூஜையோ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணணும். பிள்ளையார் படம் இருந்தாலுமே ஒரு பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சிடலாம். இந்த பிள்ளையார் பிடிக்கிறது எனக்கு வரவே வராது. மாமா தான் பிடிப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப ஏர்லி மார்னிங்கிறதுனால எல்லாருமே தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நானே பிடிச்சிட்டேன். ஓகே, தீபம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 6 விளக்குமே நெய் தீபம் தான் ஊற்றி வச்சுருக்கேன். 6மே நெய் தீபம் தான். 6மே நெய் தீபம் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சால் நெய் தீபமாக ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தீபமாவது நெய் தீபம் வச்சுட்டு மற்றதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். ஓகே, எப்பவுமே செய்வோம் இல்லைங்களா, அந்த பூஜையெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த சாமிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அந்த எப்போவுமே செய்யக்கூடிய பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ பிள்ளையார்கிட்ட இருக்கிற தீபமும் ஏற்றிட்டு இந்த 6 தீபமும் ஏற்றியாச்சு. திருப்தியாக சாமியும் கும்பிட்டாச்சு. அதாவது ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காமிச்சிட்டு, நீங்கள் என்னென்ன முறை இருக்கோ அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா நெய் தீபமே காட்டுவாங்க. நாங்கள்லாம் ஊதுபத்தி கற்பூரம் காட்டுறது தான் வழக்கம். சாம்பிராணி எல்லாம் தொட்டி இதெல்லாம் போடலை. ஈவினிங் பூவுமே வாங்காமல் விட்டுட்டேன். ஈவினிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்தியாக இன்றைக்கி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முதல்ல இந்த பூஜையை திருப்திகரமாக நல்லபடி 48 நாளும் முடிக்கணும் அப்படின்றத முதல் வேண்டுதலாகவே நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் மெயினாக நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.